ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னையோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாமா? இன்னைக்கு எக்ஸ்பைரியோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு? நல்ல ஒரு மூவ்மெண்ட், ஒரு அப் சைட்லேயே ஆகட்டும் டவுன் சைட்லேயே ஆகட்டும் நல்ல ஒரு மூவ்மெண்ட். ஸோ இந்த மூவ்மெண்ட்ல நம்மளுடைய டெய்லி நாம பண்ணக்கூடிய ஆப்ஷன் ப்ரீமியம் அனாலிசிஸை ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்ச உடனே இதுல பாத்தீங்கன்னா இந்த கேண்டில்லே நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு ஓப்பன், எனக்கு நான் வந்து வீக்லி ஃபியூச்சரை வச்சிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா ஓப்பனுக்கும் லோவுக்கும் எவ்வளோ பெரிய விக், விச் மீன்ஸ் செல்லர்ஸ் வந்து கீழே எடுத்துட்டு போயும் ஒரு பையர்ஸ் வந்து இங்க இருந்து இவ்வளவு தூரம் புஷ் பண்ணி பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ அப்ப இந்த பாட்டம் ஸ்ட்ரைக் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஸ்ட்ரைக்கா அமையுது. நம்ம கேண்டில் பார்க்கும்போது தெரியுது. சில நேரங்கள் நமக்கு கேண்டில்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போதே நமக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல பாட்டம்ல, அதாவது லோல என்ன ஸ்ட்ரைக் அரௌண்ட் இதனுடைய லோ பார்த்தீங்கன்னா 842, 25 842, ஸோ 850 ஸ்ட்ரைக் வருது. அண்ட் ஓப்பனும் சரி இல்லை டாப்பும் சரி கிட்டத்தட்ட ஒரு 922, ஸோ 900 ஸ்ட்ரைக். ஸோ மோஸ்ட்லி இங்கே இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரைக் வந்து 850 அமையுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 25 850 கால் அண்ட் புட்டை எடுத்துக்கிட்டோம். இதுல லோன்றதுனால நம்ம என்ன பண்ணோம்னா கால் வந்து அங்க டாமினேட் பண்ணியிருக்கான்றத நம்ம செக் பண்ண போறோம். அப்போ புட்டுடைய ஹை என்ன? 139.95, ஸோ 140 சொல்லி நான் இங்க மார்க் பண்றேன். 140 சொல்லி நான் மார்க் பண்றேன். அதை டிஃபீட் பண்ணிருக்கா? எஸ். ஃபர்ஸ்ட் கேண்டில் அதை டிஃபீட் பண்ணி மேல போய் க்ளோஸ் வச்சிருக்கு ஸ்ட்ராங்கா. அட் த சேம் டே காலோடைய லோ என்ன? 127. ஸோ 127 நான் இங்க பிளாட் பண்றேன். 127க்கு கீழே போயிருக்கா புட்டு? மீன்ஸ் ஃபெயில் ஆகணும். எஸ், 127க்கும் கீழே ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இங்கேயே நமக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. 25 850 கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆயிடுச்சுன்னு சொல்லி. நீங்க ஃபியூச்சர் ஆகட்டும் இல்ல ஸ்பாட்ல கூட சரி, இன்னொரு ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே போகவே இல்லை மார்க்கெட், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலதான் இருந்துச்சு. அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருக்கிற வரை அது என்ன ட்ரெண்ட்? ஒரு அப்சைடு காணும் அப் டு இந்த ப்ரீவியஸ் டே ஹை வரைக்கும். ஓகே, இது ஸ்பாட்ல ஏற்படக்கூடிய ஒரு சில சிம்டம். இது வந்து ஆப்ஷன் லாஜிக்னு ஒரு கான்செப்ட்ல நம்ம கண்டென்ட்லயே நம்ம வச்சிருக்கோம். ஓகே, ஸோ அதன்படி பார்த்தாலும் ஒரு அப்ட்ரெண்டுக்கான ஒரு அறிகுறியை காட்டுது. ஸோ இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த ஜோன் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனா இங்க காட்டுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 850 கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆன பிறகு அந்த ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்க ஆல்ரெடி புட்டு ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் புட்டு யாரு? 900 புட். ஸோ 900 புட் அதை நம்ம எடுத்து பார்க்குறோம். அதோடைய ஹை என்ன? ஸோ 900 புட்டுடைய ஹை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹை வந்து ஒரு 164.95, 165. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 165. ஓகே, 165 நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா தேர்ட் கேண்டில்ல இங்க பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு. இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். என்னன்னா 900 கால் புட்டு, ஏன்னா அதுதான் டாப் ஸ்ட்ரைக்கா அமைஞ்சது இன்னைக்கு. ஓகே, ஸோ பாட்டம்ல ட்ரெண்ட் பாயிண்ட் நமக்கு கிடைச்சிருந்தா கூட டாப்பையும் நம்ம அப்சர்வ் பண்ணிடணும். இல்லைன்னா சைடு வேஸ்ல போறதை நம்மளால புரிஞ்சிக்க முடியாம போயிடும். ஸோ அதுக்கு நம்ம வந்து 900 கால் 900 புட்டையும் நம்ம எடுத்து வச்சு பார்த்துருக்கோம். ஓகே, அதை பார்க்கும்போது தான் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ப்ரீமியம் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்னன்னு நான் நேற்று வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ப்ரீமியம் இம்பேலன்ஸ்னா என்னன்றதை. அதை இன்னைக்கும் நடந்திருக்கு. எக்ஸாக்டா பாருங்க, 127. இப்போ எனக்கு வந்து பாட்டம் ஸ்ட்ரைக்ல ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட் கிடைச்சிச்சு கால் சைட்ல. அதோடைய ட்ரெண்ட் பாயிண்ட் லோவை நான் புட் சைட்ல மார்க் பண்ணிக்கேன் 127. இங்க இவனுக்கு புட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 127ன்றது ஒரு சப்போர்ட் லெவல ஆக்ட் ஆகணும். சப்போர்ட் எடுத்து இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகலாம் ஆகலாம். பட் பிரேக் பண்ணியும் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்லை. அந்த லோ வந்து ஆப்போனண்ட்டுக்கு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுற வேல்யூ. அப்போ ஒரு புட்டுக்கு ஒரு வேல்யூ வந்து சப்போர்ட்னா அந்த வேல்யூ காலுக்கு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ இங்க மார்க்கெட் பாத்தீங்கன்னா 127 எபவ் தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில் கீழே வந்து மறுபடியும் மேல வந்திருக்கு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கேண்டில் பாருங்க, ஆல்மோஸ்ட் இந்த டிராவல் ஆயிட்டு இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன், இங்கேயும் 127 எபவ் இருக்குது, இங்கேயும் 127 எபவ் இருக்குது. இந்த தேர்ட் கேண்டில் தான் ஸ்ட்ராங்கா 127 எபவ் கால் போகுது, புட்டு 127 பிலோ வந்து க்ளோஸ் ஆகுது. இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு கேண்டில்ல இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் தான் நான் என்ன சொன்னா இம்பேலன்ஸ் சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பேலன்ஸ் இருக்கும்போது, பிரீமியம்ல இம்பேலன்ஸ் இருக்கும்போது பெட்டர் அவாய்ட் த ட்ரேட், அவ்வளவுதான். அதுக்காக நான் இங்க நல்ல ரேலி போயிருக்கேன், இந்த ட்ரேட்ல போக கூடாதுன்னா போகலாம். பட் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்க வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கணும்.
இதுல இருந்து நீங்க ஒரு எப்படி சொல்றது, உங்க ட்ரேட் வந்து ஃபெயில் ஆகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது அப்படிங்கிற ஒரு 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 அவேர்னஸ் நீங்க மனசுல வச்சிருக்கணும். ஸோ ரெடியா இருக்கணும். ஓகே, உங்களுக்கு சாதகமா கால் சைடில் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன், ட்ரெண்ட் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணி அப்படின்னா இன்னைக்கு போயிடுச்சு, ஓகே ஃபைன், நல்லது. பட் சம் கேஸ்ல ஃபெயில் ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணுன்றதுக்காக நான் இந்த ஒரு அலர்ட் நான் உங்களுக்கு கொடுத்தேன். ஓகே, இம்பேலன்ஸ்னா இதுதான். இன்னைக்கு டெய்லி இன்னொரு இடத்துல இம்பேலன்ஸ் நடந்தது, அதையும் நான் காட்டுறேன். ஸோ ஒன்ஸ் இந்த தேர்டு கேண்டல்ல புட்டும் ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ அப்போ யூஸ்வல் நம்மளோட ட்ரெண்ட் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த டார்கெட்டுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, 850 கால் நம்மளோட ட்ரெண்ட் பாயிண்ட். ஸோ 850 கால் பார்த்தீங்கன்னா 165 அபோவ் போக ஆரம்பிச்சிச்சு. நெக்ஸ்ட் டார்கெட் யாரு, நெக்ஸ்ட் லெவல் 950 புட். ஸோ 950 புட் எடுத்துக்கலாமா? 950 புட்டுடைய ஹை, அந்த டைம்ல இருந்த ஹை என்ன? அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 190. ஸோ 190 நம்ம இங்கே பிளாட் பண்ணலாமா? இதுதான் நெக்ஸ்ட் டார்கெட்டுக்காக 190. ஓகே, நெக்ஸ்ட் லெவல். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கு, பட் ஸ்விங் கீழே இறங்குச்சு. இறங்கினவன் எங்கே கரெக்டாக சப்போர்ட் எடுத்தான் பாருங்க. அதே மாதிரி இங்கேயும் 127 பிளாட் பண்ணணும், புட் சைட்லையும். அதுதான் சப்போர்ட் லெவல் 127. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 127 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே 190 ரீச் பண்ணல, பட் இங்கே 127 ரீச் பண்ணிடுச்சு. ஸோ ஒரு சின்ன ஒரு புல் பேக் கொடுத்தது இந்த சைடு ரேலிக்கு போகிறதுக்காக. பட் அந்த ரேலி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் இங்கே வந்துச்சு, புரியுதுங்களா? சேம் ஸ்ட்ரைக்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரேலி கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு கால் புட் சைடில் போகிற மாதிரி, ஏன்னா ஆப்போனண்ட்டை பீட் பண்ணி நம்ம என்ன 950 காலையும் எடுத்து பார்த்துக்கலாமா? 950 கால், 950 காலில் பாருங்க அந்த டைம்ல இருந்த ஹை என்ன 950ல. ஸோ இந்த ஜோன்ல பார்க்கும்போது ஒரு 130. ஸோ ஆப்வியஸா இங்க பீட் பண்ணிடுச்சு, ட்ரெண்ட் பாயிண்டா இது குவாலிஃபை ஆயிடுச்சு புட்டு அப்படின்னா இங்க எஸ் நம்மளுடைய ஆஸ் பர் நம்ம ரூல் புக் பிரகாரம் அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும். பட் அப்படி நடந்து ஒரு சின்ன மூவ்மெண்ட் கொடுத்துச்சு, இங்க இவ்வளவு தூரம் ஏறினது எக்ஸாக்டா பார்த்தா மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி இது பிரேக் பண்ணிடுச்சு, பிரேக் பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சு. இங்கேயும் பார்த்தோன்னா மேல போயிடுச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு. எஸ், நம்ம ஃபெயில் ஆயிடுச்சுன்றதை அக்செப்ட் பண்ணிடணும். அப்படி ஃபெயில் ஆகும்போது நம்ம ட்ரெண்ட் பாயிண்ட்ல என்ன நடந்ததுன்னு நான் சொன்னேன். ட்ரெண்ட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சப்போர்ட் லெவல் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணுச்சுல, அந்த வந்து சப்போர்ட் நமக்கு எடுத்துருக்கு. ப்ரீவியஸ் ஹை மீன்ஸ் ப்ரீவியஸ் ஸ்ட்ரைக் பிரைஸோட ஹை 160யா 165. ஸோ இங்க வரும்போது இந்த 165ல சப்போர்ட் எடுத்திருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன், அதுக்காக தான் இதை சொன்னேன். ஓகே, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் அந்த ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து கண்டினியூ ஆகுது. கண்டினியூ ஆகி எகைன் அதே 190 கம்ப்ளீட்டா பிரீச் பண்ணி அங்கிருந்து ஒரு ரிவர்சல் வருது. இங்க ரிவர்சல் வரும்போது எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா இங்கேயும் லோவை பிரீச் பண்ணிட்டு நம்ம உடனே நம்ம என்ன பண்ணிப்போம், 26,000 புட்டே நம்ம எடுத்து வச்சு பார்ப்போம். இதே 127 மார்க் பண்ணுவோம். பட் அங்க வந்து 127 டச்சே பண்ணல. ஸோ இங்க வந்து வந்தவன் இதுலயே வந்து ரிவர்சல் எக்ஸாக்டா நடக்குது. ரிவர்சல் நடக்கும்போது இந்த கேண்டல் 1045 கேண்டல்ல இந்த 127 பீட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் ஆப்போனண்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல்ல தான் பீட் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த 1045 கேண்டல்ல ஆப்போனண்ட், அதாவது 950 புட்டோடைய ஆப்போனண்ட் 950 கால்ஸ் இமீடியட் ஆப்போனண்ட் அவனையும் பீட் பண்ணிருக்கோம். அங்க இருந்தா ரேலி வந்து டவுன் சைடு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா பாருங்க, இவன் இங்க ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அதாவது இந்த 127 எவ்வளவு வர்றதுக்கு முன்னாடியே இவன் பாருங்க அவனுடைய ஹையான 190 பிலோ எப்பயோ வந்து இந்த கேண்டில் பாருங்க ஆல்மோஸ்ட் டிஃபீட் பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ரிவர்சலுக்கான எக்ஸாக்ட் பாயிண்ட். பட் இந்த ரேலி வந்து நான் எப்படி பிடிக்கிறது, அது வந்து எல்லா நாளும் இப்படி நடக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. எந்த நாள்ல உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோட கரெக்டா அமைஞ்சு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சி நான் ஒரு என்ட்ரிக்காக எனக்கு நான் எடுக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு கேப் இருக்குதோ அன்னைக்கு எடுங்க. இன்னைக்கு இந்த இடத்துல எடுக்க முடியும்னா அடுத்து வேற ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம தேடணும். ஓகே, ஸோ சேம் ஸ்ட்ரைக்கையும் இங்கே டிஃபீட் பண்ணிட்டு 950 புட்டு வந்து இப்போ ட்ரெண்ட் பாயிண்டா குவாலிஃபை ஆகுது டவுன் சைடு. ஓகே, அப்போ இதனுடைய லோ என்ன? இதனுடைய லோ பார்த்தீங்கன்னா 106.95. ஸோ 107 வச்சுக்கலாமா? அதை வந்து இம்மிடியட் ஆப்போனண்ட் வந்து 950 கால். 950 கால் வந்து அந்த 107 நீங்க மார்க் பண்ணி பாருங்க. ஓகே, 107 மார்க் பண்ணுவோமா? 107 நான் மார்க் பண்ணிட்டேன். எக்ஸாக்டா 107 இந்த 1050 கேண்டல்ல அப்போதான் பிரேக் பண்ணிடுது. ஸோ இந்த ஒரு 3 கேண்டல் நம்ம என்ட்ரி கன்ஃபர்மேஷனோட எடுக்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இதை வந்து நம்மளுடைய ப்ரீமியம் அனாலிசிஸ் ஸ்பாட்டோட இங்க, அதாவது ஸ்பாட் அல்லது ஃபியூச்சர் அதோட மெர்ஜ் பண்ணும்போது அதை ரொம்ப ஈஸியா நீங்க இந்த இடத்துல ரிவர்சல்ன்றத புரிஞ்சுக்கலாம். மேபி ரிவர்சல் ஆர் சைட்வேஸ் அப்படின்னு புரிஞ்சு. ஸோ நம்ம ஒரு என்ட்ரி எடுத்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு எவ்வளவு சொல்றது, பாட்டம் ஆஃப் த வேல்யூல நம்ம எடுக்கலாம். இந்த பாட்டம் ஆஃப் த வேல்யூல நம்ம எடுக்கலாம். எஸ், ப்ரீமியம் படி இந்த 127க்கு இப்போ தான் வரணும். பட்
ஸ்பாட்டையும் அல்லது ஃபியூச்சர் ஸ்பாட் அல்லது ஃபியூச்சர் மார்க்கெட் அந்த சார்ட்டையும் இந்த ஆப்ஷன் ப்ரீமியமையும் நம்ம பைண்ட் பண்ணும்போது நம்மளால இங்கேயே கேரண்டிடா என்ட்ரி போகக்கூடிய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த வகையில் இந்த ரேலி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆனது ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிச்சு. ஆப்போனோட ஹை பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல என்ன ஹை வச்சிருக்கு 143. ஸோ 143ன்றது ஆப்போனோட ஹை, அதாவது இமீடியட் ஆப்போனோட ஹை 143. ஸோ 143 பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான் பிரேக் பண்ணுது. சேம் டைம்ல பாருங்க இந்த 1050 கேண்டில் தான் ஹை ஆப்போனோட ஹையை பிரேக் பண்ணுது, இங்க ஆப்போனோட லோ பிரேக் பண்ணுது 107. கரெக்டா? இந்த கேண்டில் தான் ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் ஆக்சுவலாக நடக்குது கன்ஃபர்மேஷனோட. ஸோ ஒன்ஸ் இது போன பிறகு ஒரு சின்ன புல் பேக்கில் நீங்கள் என்ட்ரி போனால் இங்கே தான் நீங்கள் யோசிச்சிருக்கணும். இந்த ஜோனை தான் நீங்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கான ஜோனாக நீங்கள் யோசிக்கணும். அதுலேயும் உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து ரொம்ப இல்லை, இங்கேருந்து எனக்கு எப்படி நான் எடுக்குது அப்படின்னா ஃபைன், வேற என்ட்ரி பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? 950 புட் வந்து நெக்ஸ்ட் ஆப்போனன்ட், நெக்ஸ்ட் ஆப்போனன்ட்னா 900 கால். 900 கால் அதோடைய ஹை என்ன? 900 காலோடைய ஹை பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு அரௌண்ட் ஒரு 172.95 173ன்னு வச்சுக்கலாமா? 173ன்றது நெக்ஸ்ட் லெவல் 173. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ரீச் பண்ணுது. எக்ஸாக்டாக பாருங்க இந்த ரேலி இந்த நெக்ஸ்ட் லெவல் ரீச் பண்ணிட்டு கீழே வருது. கீழே வரும்போது இவன் வந்து 107 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 900 காலில் வந்து 107. இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இவனுடைய லோ தானே, ட்ரெண்ட் பாயிண்டோட லோ தான் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ 107 எக்ஸாக்டாக பாருங்க அந்த 107 டேப் பண்ணிட்டு இவனும் மேலே போகிறான். அப்போ இங்கேருந்து கீழே வரும்போது இவனும் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறான். அப்படி போகும்போது நம்மளோட ஆக்சுவல் ட்ரெண்ட் பாயிண்டோடைய 950 புட்டோடைய இமீடியட் ஆப்போனன்ட் 950 கால் இருக்குல்ல, அவன் வந்து இந்த கால் சைடில் சப்போர்ட் பண்ணுறானான்னு பார்க்கணும். அதாவது 107க்கு மேலே போகிறானான்னு பார்க்கணும். அப்போதான் வந்து அந்த ரேலிக்கு வந்து கொஞ்சம் கால் வந்து உதவி செய்யும். ஓகே, 950 கால் இந்த 107ல பாருங்க, பாருங்க 107க்கு மேலே போகவே முடியல. சரியா? ஏன்னா ஒரு புல் பேக் நல்லா நடக்குது இல்லை, 173ன்ற அந்த என்ன சொல்றது 900 காலுடைய ஹையில இருந்து சப்ளை ஆகி கீழே விழுந்து கிட்டத்தட்ட இவனோட ஜோனுக்கு போறான். இங்கேயும் கேப்பை பாருங்க, இங்கேயும் கேப்பை பாருங்க, இங்க இருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி இதுதான் வந்து சின்னதா புல் பேக்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு மார்க்கெட்ல ஒரு ட்ரெண்ட் ஒரு புல் பேக், ஒரு ட்ரெண்ட் ஒரு புல் பேக் நம்ம இதுல சொல்றோம்ல, இந்த புல் பேக் இந்த ட்ரெண்ட் இது எல்லாத்தையுமே நம்மளால கால் புட்டை வச்சே சொல்ல முடியும். கால் புட்டோடைய மேத்தமெட்டிக்கல் வேல்யூ வச்சே நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். பட் இங்க ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்ல ட்ரெண்ட் புல் பேக் அப்படின்னு நம்ம ஈஸியா மார்க் பண்ண முடியும். பட் இந்த ட்ரெண்டு இங்க காலையும் புட்டையும் சேர்த்து தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த புல் பேக்கையும் இங்கேயே கால் புட்டை சேர்த்து வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். இந்த டிஃபரன்ஸை நீங்க இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தோணும். ஆனா இதை நீங்க லாஜிக்கலா புரிய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது ரொம்ப ஈஸியா போயிடும். நீங்க இதை டஃபா யோசிச்சீங்கன்னா டஃப் தான். இதுக்கு லாஜிக்கலா புரிஞ்சுக்கணும். நமக்கு வேல்யூஸ்லாம் வெறும் ஹை அண்ட் லோ தான், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அடிஷன் சப்ராக்ஷன் தவிர இதுல வேற எந்த ஒரு மேக்ஸும் வரல. ஆனா அந்த லாஜிக் புரிஞ்சுக்கணும். நான் ஏன் உடனே 950 காலாண்ட போனேன், அது அந்த லாஜிக்கை நீங்க புரிஞ்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க இதை கேரி பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து புட் சைடில் நல்லாவே இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தும் கால் சைடில் முடியாம கீழே வந்து பிரேக் பண்ணிடுச்சு ஸ்ட்ராங்கா. அதுக்கு அடுத்தடுத்து இதில் டவுன் சைடில் போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 900 காலுக்கு அப்புறம் 850 கால். உடனே நீங்க ஒரு யோசிக்கணும், 850 கால்னு நினைக்கும் போதே நமக்கு இன்னைக்கு காலையில ஏற்பட்ட ட்ரெண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் 850 கால். அப்போ அவன் 850 காலுடைய ட்ரெண்ட் அப்படின்னு ட்ரெண்ட் பாயிண்ட்ல எப்படி குவாலிஃபை ஆச்சு? இமீடியட் அப்போனன்ட் யாரு? 140. 850 புட்டுடைய லெவலான 140ன்ற லெவலை பிரேக் பண்ணி தானே அவன் குவாலிஃபை ஆனான். அந்த லெவலுக்கு கீழே வந்துட்டானா ட்ரெண்ட் வந்து ஓவரால் டேவோட ட்ரெண்ட் அப் சைட்ல இருந்து டவுன் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகுது, அது குவாலிஃபைடு. இங்க எக்ஸாக்டா பாருங்க, இந்த 140க்கு பிலோ இருக்கிறான். இந்த 140க்கு பிலோ ஒரு 12 மணிக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் கிளீனா தெரிஞ்சு போச்சு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட். அதாவது யூஸ்வலா 950ல இருந்து டவுன் ட்ரெண்ட் வந்து தான் இருக்குது. 950 புட்ல இருந்து இங்க டவுன் ட்ரெண்டுக்காக புட் சைட்ல போயிட்டு தான் இருக்குது. ஆனா இந்த இந்த இடத்த பாருங்க, இந்த இதெல்லாம் தான் இப்போ இங்க மிஸ் பண்ணவங்க எல்லாம் இந்த குவாலிஃபிகேஷன் வச்சு தைரியமா நீங்க என்ட்ரி போகணும். இவர் ஸ்டார்டிங் ட்ரெண்ட் பாயிண்ட், அதாவது இன்னைக்கு டேவோட ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் வந்து அப்சைட் தான் ரேலி போச்சு. அந்த அப்சைட் ரேலி போகிறதுக்கு காரணமா தான் 850 கால் அவனுடைய குவாலிஃபிகேஷனை இழக்கிறான். அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க சப்போர்ட் எடுத்துருக்கு எக்ஸாக்டா. ஸோ இப்போ இதனுடைய 850 காலுடைய லெவல் என்ன? ஓவரால் லெவல் என்ன? ஒரு 205.85 206 போலாமா? நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் லெவல் வந்து இங்க 206. அப்போ இதனுடைய நெக்ஸ்ட் டார்கெட் 206 போடலாமா? தாராளமா போடலாமா? அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் பாயிண்டோட லோ என்ன? 107 தானே. அந்த 107 இங்க போடுவோமா? ஏன்னா இப்போ ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து புட் சைடில் தானே. 107 இங்க போடலாமா? அப்போ இந்த ரேலி இங்க ஆரம்பிச்சு அடுத்து இது டார்கெட். அதே மாதிரி இங்க தன்னுடைய குவாலிஃபிகேஷனை இழக்குது. அடுத்தது இது எங்க போவோம்? இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட் பாயிண்டோட லோக்கு தான் போகும். எக்ஸாக்டா பாருங்க. நான் எதுவுமே நான் இந்த சார்ட்டை வரையல. சார்ட் இருக்குது. இதுவும் நானும் உங்களை மாதிரி ஏதோ ஒரு brokerage தான் பார்த்துட்டு இருப்பேன். நான் வெறும் வேல்யூஸை தான் பிளாட் பண்றேன். எல்லா வேல்யூஸ்க்கும் ஒரு மீனிங் இருக்குது. ஏன் இந்த இடத்துல ஏன் இங்க ஒரு சப்போர்ட் எடுக்கணும்? இந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னை கூட பாருங்க. இதெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்களா? இது ஏதாவது ஒரு ட்ரேடிங் அகாடமிலையோ ஏதோ ஒரு இடத்துல இதெல்லாம் ஈவினிங் ஸ்டார், மார்னிங் ஸ்டார். நான் அதெல்லாம் பாக்குறது இல்லை. பட் நீங்க அந்த மாதிரிலாம் பார்க்கணும்னா எந்தெந்த இடத்துல பார்க்கணுன்ற ஒரு இருக்குதுல்ல. நான் வந்து ஒரு டோஜி கேண்ட்ல பார்ப்பேன் அப்படின்னா சொல்றேன். அது எங்க பார்க்கணும்? இங்கதான் பார்க்கணும். எப்படி நடந்துருக்கு பாருங்க, புல் பேக். அதே போல இங்க பாருங்க 206 இவனுடைய ஹையை வந்து பீட் பண்ணி மேல போய் மறுபடியும் உள்ள வரான். ஸோ இந்த இடத்துல தான் நான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். 107ன்றது 850 கால். ஐ திங்க் இந்த இடத்துலயா? எஸ் எஸ் 850 கால். அப்ப 850 புட்டை எடுத்து பாருங்க. இந்த இடத்துல தான் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா இங்க வந்து புட் சைட்ல பிரீமியம் அப்ரிசியேஷன் ஹெவியா நடந்தது. அதோட விளைவு என்ன நடந்ததுன்னா 107 நான் இங்க போடுறேன். எந்த டைமிங் எக்ஸாக்டா சொல்லணும்னா இங்கதான் நினைக்கிறேன். எஸ் ஆக்சுவலா என்ன டைமிங் நடந்தது? இங்க தானே எக்ஸாக்டா பண்ணா ஒரு 12:35ல இருந்து ஒரு 1 மணி வரைக்கும் நம்ம எடுத்துக்குமே. இந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் காட்டுச்சு. அந்த ரிவர்சல் கூட நான் மெசேஜ் போட்டேன். அது வந்து வேலிட் ரிவர்சலா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லி. காரணம் வந்து இந்த 12:35 சாரி மிஸ்டேக்கா போயிட்டு இருக்கு. எக்ஸாக்டா 800 சாரி 800 இங்க ரீச் ஆனது எங்க? நான் ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து எடுத்துக்கிறேன். 950 புட்டே நான் வச்சுக்கிறேன் ட்ரெண்ட் பாயிண்டா. இந்த ட்ரெண்ட் பாயிண்ட்ல இந்த டைமிங்ல வந்து பீட் பண்ண இடம் 206 பீட் பண்ணிடுச்சு. இங்க வந்து இந்த லோக்கு கிட்ட வந்துருச்சு. ஸோ ஓகே, நான் மெசேஜ்ல மிஸ்டேக்கா நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் ப்ரீமியம் சார்ட்டை பார்க்கல, டைரக்டா வீக்லி ஃபியூச்சர் சார்ட்டை தான் நான் பார்த்துருந்தேன். ஏன்னா வீக்லி ஃபியூச்சரோடது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 800க்கு வந்திருக்கு. ஸோ ஃபியூச்சர் வந்து 800 வரைக்கும் வந்தும் ப்ரீமியம்ல 850 கால் வரைக்கும் தான் லோக்கு வந்திருக்கு, லோ சப்போர்ட் வந்திருக்கு. நான் இதை கவனிக்காம அந்த மெசேஜ் கொடுத்தேன். ஆனா அந்த மெசேஜ்ல சொன்ன கண்டென்ட் வந்து அதாவது ப்ரீமியம் இம்பேலன்ஸ் சொல்றோம்ல, அந்த கண்டென்ட் தான். அது வந்து 800 கால் போட்ல நடந்தது. ஸோ மேபி நான் ஏன் இந்த ரேலி போச்சு, நான் ஆஃபீஸில் இன்னைக்கு வந்து இந்த பீரியட்ல என்னால் வந்து இருக்க முடியாமல் போச்சு, டெஸ்க்ல இருக்க முடியாமல் போச்சு. ஸோ ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தாங்க ஒரு தொடர்ந்த டவுட்ஸுக்காக. அந்த டவுட்டுக்காகவே நான் கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கி நான் அந்த டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக சார்ட்டை பார்த்தேன். ஸோ மொபைலில் தான் பார்த்தேன். மொபைலில் பார்த்ததுனால மேபி எனக்கு இது வந்து நான் இந்த ப்ரீமியம் நான் கவனிக்கல. நான் ஸ்ட்ரைட்டாக ஃபியூச்சரை எங்கே நிற்கிது, எங்கே போயிட்டு இருக்கு, ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு நான் பார்த்தேன். ஸோ இதுதான் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா 800 வரைக்கும் ட்ராவல் நடக்குது. ஆனால் நம்மளோட ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா 850 ஆண்டியே இங்கே ஸ்டாப் நடந்துருச்சு. எக்ஸாக்டா அதே டைமிங் 1235 1240 1245ல இங்க 800க்கு போயிடுச்சு வேல்யூ. பட் ப்ரீமியம்ல 850 ஆண்டே நிக்குது ஸ்ட்ரகிள் ஆகி. ஸோ எக்ஸாக்டா இந்த இடத்துல இருந்து ஒரு கால் சைடுக்கு வந்து ஒரு சின்ன சப்போர்ட் கிடைச்சு ஒரு ரேலி நல்லாவே கொடுத்துட்டு பாருங்க அடுத்து. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா பிரேக் பண்ணி ஆப்போசிட் இந்த அதாவது இங்க ஒரு புல் பேக் நடந்ததுல, ஒரு ட்ரெண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு புல் பேக் நடந்ததுல, இந்த புல் பேக்கை நீங்க ப்ரீமியமே புரியுது பாத்தீங்களா? புட்டு வந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகி விழுது, ஃபால் ஆகுது. ஆனா ஃபால் ஆனவ அதுக்கு முந்தைய பீட் பண்ண ஹையாண்ட ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்ப ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் தான் ப்ரீமியம் அனாலிசிஸ்ல நம்ம கிளியரா பார்க்க முடியும். இதை நான் இன் டீட்டெயிலா நான் ஒவ்வொரு வீடியோல சொல்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா மேத்தமெட்டிக்கல்னு சொல்றத விட இது வந்து ப்ரீமியம் அனாலிசிஸ்ன்றதுனால மாத்தி மாத்தி ஷார்ட்டை மாத்தி மாத்தி சொல்லும் போது உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்டே கன்ஃபியூஷனுக்கு உள்ளாயிடும். ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ட்ரெண்ட் பாயிண்ட் எந்த டைரக்ஷன்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடைக்குதுன்றத பார்த்து பிடிச்சிக்கிட்டு அந்த ட்ரெண்ட் பாயிண்ட்டை வச்சே நீங்க மார்க்கெட்டை ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒவ்வொரு இடத்தோடைய ரியாக்ஷன்ஸை உங்களால ஈஸியா பார்க்க முடியும். இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸை நீங்க பார்க்க முடியும். ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னையோட அனாலிசிஸ்ல நேற்று சொன்ன மாதிரி அந்த ப்ரீமியம் இம்பேலன்ஸை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நம்ம அப்சர்வ் பண்ணோம்.
ஸோ ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு அப் சைடும் நடந்தது, டவுன் சைடும் நடந்தது. டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து அப்சைட் ட்ரெண்ட் போச்சுல, அதை பீட் பண்ணி டவுன் சைடுக்கும் ட்ரெண்ட் வந்திருக்கிறதையும் நான் பார்த்தேன். நம்ம இன்னைக்கு அதை வந்து அப்சர்வ் பண்ணியிருப்போம். அது எப்படி நடந்திருக்குன்னா இன்னைக்கு இந்த மாதிரி மார்க்கெட்ல நீங்க அப்சர்வ் பண்ணும்போது தான். ஸோ இன்னைக்கு நீங்க ஸ்பாட்டோ இல்லை ஃபியூச்சர்லயோ நீங்க பார்த்தீங்கன்னா கூட ஓப்பனுக்கு ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் க்ளோஸ் எபோவ் ஓப்பன் எபோவ் போய் ப்ரீவியஸ் டே ஹை அந்த ஹையாண்ட் வந்து ரிஜெக்ஷனை ஏற்பட்டு திரும்பவும் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் லெவலுக்கு வந்து அதையும் பிரேக் பண்ணி கீழே போச்சு. அப்போ இது புரியுதுங்களா? இந்த இந்த கான்செப்ட் இது வந்து ஸ்பாட்டை வச்சோ இல்லை ஃபியூச்சர் வச்சோ சில பேர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எஸ், அதுவும் ஒரு வேலிடான லாஜிக்கல் பாயிண்ட் தான். அந்த லாஜிக்கல் விஷயத்த நீங்க ப்ரீமியம் வச்சே தெரிஞ்சுக்க முடியும் நான் சொல்ல வரேன். ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோல இன்னையோட மூவ்மெண்ட்டை ரொம்ப எளிமையா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கீப் பிளானிங். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இல்லை சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை நம்ம டெலிகிராம் குரூப்லேயோ ஜாயின் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. உண்மையிலேயே இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரிலேட்டபிளாகவும் ஒர்த்தபிளாக இருந்துச்சுன்னா உங்களை மாதிரி யார் ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.